தேர்தல் வைத்தால் பலத்த அடி விழும். அரசுக்கு நாமல் எச்சரிக்கை. ராணுவ வீரர்களின் பதக்கங்கள் வெறும் இரும்பு துண்டுகளா எனவும் கேள்வி. கேப்பாப்புலவு மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி தொடரும் போராட்டம். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும். வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய். கந்தளாயில் டிப்பர் வாகனத்துடன் சாரதி கைது. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்து ராணுவ வீரர்கள் பெற்ற வெற்றிகளையும் அவர்களின் கௌரவத்தையும் தற்போதைய திசை காட்டி அரசு திட்டமிட்டு சிறுமைப்படுத்தி வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். மாத்தரை கொடப்புல பகுதியில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு கொழும்பில் டைகோட் அணிந்து திரியும் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நமது ராணுவ வீரர்கள் பெருமையுடன் பெற்றுக்கொண்ட பதக்கங்கள் வெறும் இரும்பு துண்டுகளாக தெரியலாம். ஆனால் அந்த பதக்கங்களுக்கு பின்னால் இருப்பது மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரும் போராட்டமாகும். இன்றைய இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக மூச்சு விடுவதற்கு காரணம் அன்று போர்க்களத்தில் ரத்தம் சிந்திய எமது ராணுவ வீரர்களே என்பதை இவர்கள் மறந்துவிடக் கூடாது எனவும் தெரிவித்தார். ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 12வது நாளை எட்டிய நிலையில் ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீள பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தால் நேற்று காலை கேப்பாப்புலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. குற்றம் புரிந்தவர் எவராக இருந்தாலும் அவர் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அக்கரை பத்தனை பகுதியில் நடைபெற்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இது அரசியல் பழிவாங்கல் என கூறப்படுவதை காட்டிலும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் செலுத்தப்பட்டு வந்த டிப்பர் வாகனம் ஒன்று அதன் சாரதியுடன் கந்தளாய் போக்குவரத்து போலீசாரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டது. கந்தளாய் அக்போபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று காலை 7 மணி அளவில் போக்குவரத்து போலீசார் வழமையான வாகன சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த டிப்பர் வாகனம் சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வாகனம் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் மூலம் இயங்கி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. கந்தளாய் போக்குவரத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுகத் தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினரே இந்த அதிரடி சோதனையை முன்னெடுத்து வாகனத்தையும் அதன் சாரதியையும் கைது செய்தனர்.